வணக்கம். பிலேட்டட் பர்த்டே விஷஸ். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள். லேட்டாக விஷ் பண்ணுறேன். ஏன்னா அவருக்கு எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் பல. அதெல்லாம் அப்படி ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையிலே பல விஷயத்த சொல்லி கொடுத்ததில் ரொம்ப முக்கியமான மனுஷன் இப்போ இருக்க முதல்வர் மாண்புமிகு சிஎம் சார் விஜய் சார் அவர்கள். என்ன சொல்லி கொடுத்தாரு? இந்த மக்கள் எவ்வளோ அறிவாளின்னு சொல்லி கொடுத்தாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியுது, இப்படியாப்பட்ட அறிவாளி மக்கள் கூடியா நான் வாழ்ந்தேன். எல்லாரும் படித்தவனுங்க, அறிவு இருக்கிறவனுங்க அப்படி யோசித்தேன். படிப்புக்கு அறிவுக்கு சம்மந்தம் இல்லை, அறிவு வேறு படிப்பு வேறு அப்படின்னு புரிய வச்ச ஒரு மகான் தான் இப்போ இருக்கிற சிஎம் விஜய் சார். ஆமாம், அந்த புரிதல் எனக்கு ரொம்ப பயன்பட்டுருது. ஏன்னா அவர் வருகைக்கு அப்புறம் நான் என்ன வாழ்க்கை வாங்குறேன், யார் கூட வாங்குறேன், ஒரு தியான நிலைக்கு அப்படியே பரவச நிலைக்கு போயிட்டேன். எது நடந்தாலும் பாருங்கள் எவ்வளோ நடந்துச்சு. அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு பார்ப்போம். இப்போ முக்கியமாக அவரோட பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணேன், லேட்டாக விஷ் பண்ணிட்டேன், சாரி. ஆனால் மக்கள் சூப்பராக விஷ் பண்ணாங்க. அதுவும் முக்கியமாக ஸ்கூலில் புதுசாக ஒரு கடவுள் வாழ்த்து. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து சொல்லக்கூடாது, கடவுள் வாழ்த்து. அது மோட்டிவேஷனல் சாங் ஸ்கூலில் இணைச்சிருக்காங்க. இந்த பாட்டு தான் ஸ்கூலில் பாடுற பாட்டை பாருங்கள். என் நாடு எப்படி மாறி இருக்கு பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் மகான் சிஎம் சார் விஜய் சார். அவர் தான். அவர் வருகைக்கு அப்புறம் ஸ்கூலில் பாட்டை பார்த்தீங்களா? நடா இது எம்ஜிஆர் காலகட்டத்திலே இப்படி பாடினாங்களான்னு தெரில. 2ல் 1 பார்க்கலாம் நிற்கிறியா நண்பா. அதில் ஹைலைட் நம்ம அந்த குழந்தைங்க பாடின போது எப்பா எப்பா எப்பாலாமா. ஐயோ, ஸ்கூலோட நிலைமையை பாருங்கள். இந்த அறிவு இதான் ஸ்கூல். இதான் ஸ்கூல் டீச்சர்ஸ். இதுதான் மாணவர்களுக்கு படிப்பிக்கிற விதம், அறிவை. அப்புறம் அவங்க அப்பா அம்மா இதை ரொம்ப கூலாக எடுத்துக்கிறாங்க. இந்த சமுதாயம் அது ரொம்ப அழகாக எடுத்துக்குது. எவ்வளோ நாடு முன்னேறி இருக்கு பாருங்கள். எங்கேருந்து ஆரம்பித்து இப்போ பாருங்கள் சினிமா பாட்டு, அதுவும் முதல்வர் நடித்த பாட்டு, அதில் எவ்வளோ கருத்து இருக்குது பாருங்கள். 2ல் 1 பார்க்குறியா நிற்கிறியா நண்பா. எப்போ லைஃப் திரும்பலாம் அந்த லிரிசிஸ்ட் பாருங்கள் எவ்வளோ பெருமையாக இருந்திருப்போம் மனுஷன். சரி, படத்துக்கு எழுதின பாட்டு இப்படி ஒரு கடவுள் வாழ்த்தா, தெய்வ வாழ்த்தா, மோட்டிவேஷன் சாங்காக ஸ்கூலில் பாடுபடுமா? அவரே கனவுல கூட நினச்சிருக்க மாட்டார். இப்படி என் நாடு அப்படி வளர்ந்து நிற்குது. அது காரணம் சிஎம் சார். இந்த மக்கள் இப்படின்னு எனக்கு காமிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த அறிவு எனக்கு இப்போ தான் வருது. இவங்ககிட்ட போய் நம்ம எவ்வளோ நேரம் சிஎம் சார் ஆரம்பகட்ட காலத்தில் பேப்பர் வச்சு படித்தார், அவர் பேப்பர் வச்சு படிக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடலாமா, அவருக்கு ஓட்டு போடுறது சரியா அப்படின்ற கேள்வியெல்லாம் நான் கேட்டேன். அதெல்லாம் பேப்பராக அது பேசவே தேவை. அவருக்கு இப்படி கையை காமிச்சா போதும், ஓட்டு போட்டுரும். ஏன்னா அவர் படத்தோட பாட்டை ஸ்கூலில் பாடுறப்ப பேப்பரில் படிக்கிறதுல ஒரு மேட்ரா. பேப்பரில் படித்தார், கண்டுக்கலை. அப்புறம் 41 பேர் இறந்தாங்க. இறந்தப்போ நான் அப்படியே யோசித்தேன், 41 பேர் இறந்துட்டாங்க, சிஎம் சார் என் மேலே பழி போகிறாங்க சொல்கிறாரு. அவர் கரெக்டான ப்ரூஃப் எதுவும் எடுத்து வைக்கல, அவர் எதுவும் பேசலை. சரி, எப்படி இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஏன்னா 41 பேர் இறந்துருக்காங்க, அது பெரிய பாதிப்பு ஏற்படும். அந்த மரணத்துக்கு யார் காரணம்? அவரை பார்க்க போய் தானே இறந்தாங்க அப்படின்னு வாயிலேருந்து கால் வரைக்கும் பேசி கீழ்ச்சேன். யாரும் கண்டுக்கல. அந்த 41 பேர் யாரோ. நான் நினச்சேன் அவங்கள எங்கள் வீட்டு ஆளுங்க, என் தம்பிங்க, அக்காங்க, என் சொந்தக்காரங்க, எங்கள் வீட்டு குழந்தைங்க இறந்து போனதான் நினச்சி கதறினேன். மக்கள் அப்படி நினச்சி கதறி ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அதில் பழி போட்டிருக்காங்கன்னு சிஎம் சார் சொன்னதை நம்பிட்டாங்க. எனக்கு என்ன கேள்வினா, இந்த மக்கள் எவ்வளோ அறிவாளினா, இப்போ அவர் தான் ஆட்சியில் இருக்கார். யார் பழியை போட்டால் அரெஸ்ட் பண்ணலாம், யார் அது காரணம் அரெஸ்ட் பண்ணலாம், ஆக்ஷன் எடுக்கலாம், நம்மக்கிட்ட காட்டலாம். அதை கூட இந்த மக்கள் கேட்காம இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ ஏற்பட்ட மக்களை எனக்கு அப்படி காமிச்சு கொடுத்த சிஎம் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இல்லை ஹாப்பி பர்த்டே சார். எப்பேற்பட்ட மக்கள். அதுவும் ஊழல்னு சொன்னார். ஊழலாச்சுன்னு சொன்னார். என்ன சும்மா சொல்லார், ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கல, யார் ஊழல் பண்ணான்னு சொல்ல, எவ்வளோ வாங்கினாங்கன்னு சொல்ல, என்ன நடந்து எதுவுமே சொல்லலை. ஊழல் சொல்கிறாரு. இந்த மக்கள்லாம் படிச்சிருக்காங்க, வெறும் ஊழல் சொன்னால் அப்படி ஓட்டு போட்டுருவாங்களோ, அதை நம்பி ஓடுறாங்களோ அப்படிலாம் நினச்சேன். ஊழல்னு சொன்னால் போதும், எந்த ஆதாரம் வேணாம், அப்படி பேசினா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு எனக்கு காமிச்சு கொடுத்த ஒரு கடைக்கண் பார்வை விட்டவர் தான் இந்த சிஎம் சார். ஹாப்பி பர்த்டே சிஎம் சார். இப்போ வந்துட்டார், ஆட்சியில் இருக்கார். அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இல்லை, ஊழல்னு சொன்னார். இப்போ ஆட்சியில் இருக்கார்ல, யார் ஊழல் பண்ணா, எப்படி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எவ்வளோ வாங்கினாங்க, எவ்வளோ வாங்குறாங்க, இப்போ கூட இதில் கமிஷன் அதில் கமிஷன். அதாவது இவங்க என்ன திட்டம் செய்யலை, உங்கள் திட்டம் ஏன் இப்படி இருக்குது, உங்கள் ஆட்சி ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டால் இதில் அதில் கமிஷன் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்க. யார் கமிஷன் வாங்கினா, எவ்வளோ வாங்கினா, இன்னும் ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க, அவங்க பேரை சொல்லுங்கள். இப்போ கூட அமைச்சர் ஆதவர்ஜனா சட்டப்பேரவையில் 2 வயசு குழந்தைய திமுக காரங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறப்ப அவர் சபாநாயகர் கேட்குறாரு, ஆதாரத்தோடு சொல்லுங்கள் சார். அவங்க கட்சிக்காரங்களே கேட்குற அளவுக்கு அவதூறு இல்லாமல் ஒரு உண்மையை பரப்புகிறாங்கல்ல, அந்த உண்மைக்கு ஆதாரம் இந்த மக்கள் கேட்காம இருக்கிறாங்களே, ஆச்சரியம்.
எலெக்ஷன் முன்னாடியும் கேட்கல. என்ன சார் ஊழல்னு சொல்கிறீங்களே, அப்போ கேட்கல. எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்களே, ஊழல் பண்ணவங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்கல. இந்த கேட்காத மக்களை எனக்கு காமிச்சு கொடுத்த என்னோட இது எதுவோ எதை வேணா வச்சுக்கலாம். அவர் வந்து தேவ தூதர், எனக்காக இறங்கின தேவ தூதர் தான் இந்த சிஎம். ஹாப்பி பர்த்டே தேவ தூதர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு தேவ தூதர். பாருங்க, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தார். பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை, இதில் ஓகே அதுக்கு ஆட்சிக்கு வந்தாச்சு. இப்போ ஆட்சிக்கு அப்புறம் என்ன நடக்குது? பெண்களுக்கு எவ்வளோ கொடுமை நடக்குது. குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, 3 வயசு குழந்தை. இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. இதுக்கு முன்னாடி அந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்னு அப்படியே வீறு கொண்டு எழுந்தார். இப்போ ஒன்றுமே பேசலை. ஏன் இவர் பேச மாட்டாருன்னு கூட இந்த மக்கள் கேட்க மாட்டாங்க. அந்த கேட்காத மக்கள் தான் என்னை சுற்றி இருக்கிறாங்கன்னு எவ்வளோ ஆச்சரியத்தை பாரு. அந்த மக்கள் கூட தான் நீ வாழறடா, அதை தெரிஞ்சுக்கோன்னு எனக்கு காமிச்சு கொடுத்த என்னோட இப்போ தேவதூதர் சொல்லிட்டோம். இப்போ என்ன சொல்லலாம்? பூமியிலேருந்து பொழந்து வந்து ஒரு மகான்னு சொல்லவா? அந்த மாதிரி ஒரு மகான், அவரை மகானாக பார்க்குறேன். மகான் படம் பார்க்குறேன், இவரை மகானாக பார்க்குறேன். என்னடா இது, இந்த மக்கள் கேட்கல பாருங்க. 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றம், இதில் 100க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்கு, இதில் இவங்க கட்சிக்காரங்களே 20க்கும் மேற்பட்ட வேலை தெளிவாக இருக்குது. ஆனால் யார் மேலே ஆக்ஷனு? ஏன் அதை பேசலை? கட்சிக்காரங்களே இப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருந்தால் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு வரும்? இப்படின்ற கேள்வி இந்த மக்கள் கேட்கவே இல்லை பாருங்க. மக்கள் எல்லாம், அதாவது நான் குழந்தைய அனுப்பிச்சு விஜய் சாரோட ஃபோட்டோ அப்படி வெயிலில் குழந்தையில உட்கார வச்சு வரைகிறாங்க. அதை மக்கள் சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஸ்கூலில் 2ல் 1 பார்க்கலான்னு குழந்தைங்க பார்த்த சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குழந்தை அவங்க அம்மா யாராவது தப்பாக பேசினா அந்த ரீல்ஸை ஷேர் பண்ணுறாங்க. அவங்க பேசுகிறது சரிதான், அந்த அம்மா மேலே தான் தப்பு, குழந்தைய வெளியே விட்டாங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் குழந்தை வெளியே போச்சுன்னா குழந்தைய வெளியே போச்சுன்னு குழந்தைய கேட்குறாங்க, அதை ரீல்ஸை ஷேர் பண்ணுறாங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக பேசுகிற ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. என்ன நடக்குது இங்கே? பாதிக்கப்பட்டவங்க நம்ம குழந்தையா இருந்தால் எப்படி இருப்போம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படிலாம் யோசிக்காரா? யாருக்கோ பாதிப்பு நடந்தால் யாரோ தான் அவங்க அம்மா பற்றி தப்பாக பேசினா இந்த மக்கள் ஷேர் பண்ணுவாங்க. அந்த குழந்தைய தப்பாக பேசினா கூட இந்த மக்கள் ஷேர் பண்ணாங்க. பெண்கள் வந்து ஒழுங்காக ட்ரெஸ் போடணும், அவங்க அப்படி ட்ரெஸ் போடாதனால தான் இங்கே நிறைய குற்றம் நடக்குதுன்னு யாராவது பேசினா அதையும் ஷேர் பண்ணுறாங்க. இந்த மக்கள் இப்படி இருக்காங்களே, எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்களே. சிஎம் சார் பேச மாட்டாரு, ஏன் பேசுறேன்னு கூட கேள்வி கேட்க மாட்டாங்களே. கேள்வி கேட்குறவங்க போட்டு வெளுன்னு எழுதுறேன். நீ ஏன் கேட்குற? அவரே பாவம்ன்றாங்களே, என்ன கொடுமை. இப்போ அவரோட இந்த அரசியல் காலகட்டத்தில் அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் கேட்டாங்க. இவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு த்ரிஷாவோட வெளியெல்லாம் போனார். இப்பயும் வெளியே போகிறாரு. இப்போவும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா இருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, இதை யார் கேட்டாலும் என்ன நடக்குதுன்னே தெரியல. இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா? ஏன்னா இதை கேட்டால் இவங்க கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற பெண்கள், சின்ன சின்ன பெண்கள், அதாவது புதுசாக ஓட்டு போடுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு தெம்பு இருக்குது, என்ன வேணால் வச்சுப்பான்னு சொல்கிறாங்க. அது சரியா தப்பா? அதை நான் எப்படி எடுத்துக்கிறது? இப்படிலாம் பேசுகிறாங்களே. இப்போ நாம் கேள்வி கேட்குறோம், இந்தமாரி உங்கள் மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அது உங்கள் குடும்ப விஷயம், நீங்கள் வீட்டில் பேசி தீர்த்துங்க அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? அவர் ஃப்ரெண்டோட வெளில போகிற இது வருவார் அப்படின்றாங்க. நீங்கள் எதுவுமே பேசலை. அதாவது சிஎம் சார் எதுவும் பேசலை. சிஎம் சாருக்கு பதில் இந்த மக்கள் பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு பேசுகிறாங்க? அவர் எத்தனை வேணா வச்சுப்பாருன்னு பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற மக்கள் தான் கூட இருக்கிறாங்க. அவங்க தான் இத்தனை நாளாக இப்படி ஒளிஞ்சிருந்தாங்க. ஆஹா, இப்போ தான் எனக்கு ஒன்று புரியுது, நமக்கு பிடிச்சவங்க எது செஞ்சாலும் இந்த உலகம் ஏற்றுக்கும். அப்போ நமக்கு பிடிச்சவங்க தான் நம்மளை சுற்றி இருக்க போகிறாங்க. என்னத்தான் யாருக்கு பிடிக்க மாட்டேது. நான் எது பண்ணாலும் குத்த சொல்கிறாங்க. சிஎம் சார், உங்களை மாரி என்னை பார்த்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கணும். அப்படி ஒரு வரம் கொடுங்க என்கிட்ட. நீங்கள் ஏன்னா எனக்கு வரம் கொடுக்குற தேவதூதர், உங்ககிட்ட அதை கற்றுக்கணும். எல்லாரும் பிடிக்கிற மாதிரி எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷன் பேசவே இல்லை, அமைதியாகவே இருக்கிறாரு, எதுக்கும் விளக்கம் கொடுக்கல. 41 பேர் இறந்தப்ப என் மேலே பழி போட்டாங்கன்னு சொன்னார். சரி, யார் பழி போட்டால் என்ன பண்ணால்? இப்போ அரெஸ்ட் பண்ணுங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, இப்போ எதாவது பண்ணுங்கன்னு கூட கேட்க மாட்டாங்களே. அவ்வளோ எப்படி ஒரு மனுஷனை இப்படி பிடிக்கும்? ஆச்சரியமாக இருக்குது. படிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போயிருக்கிறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறாங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்களும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்டால் நம்மளை கொத்தான்றாங்க. ஆஹா, இப்போ காலகட்டத்தில் நான் டீச்சர்களை கண்டு வியக்கிறேன். ஆஹா, எப்பேற்பட்ட டீச்சர் எனக்கு பாடம் எடுத்துக்கிறாங்க. இப்போ எப்பேற்பட்ட டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க, எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க. ஸ்கூலில் விஜய் சார் பாட்டு பாட வைக்கிறாங்க, விஜய் சாரை வரைகிறாங்க, விஜய் சார் ஃபோட்டோ. அதில் கொடுமைன்னா விஜய் சார் கட்சிக்காரங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னால இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க ஸ்கூலில். இப்போ அப்படி கிடையாது, கட்சிக்காரங்க திடுதுப்புன்னு வராங்க. என்ன எங்கள் ஃபோட்டோ ஃபோட்டோ வைக்கலையான்றாங்க. பிரின்சிபல் வரைக்கும் போய் கேட்குறாங்க, பிரின்சிபலும் வாங்கன்றாங்க. என்ன நடக்குதுன்னே தெரில. ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் வாங்க பண்ணுறீங்களா? இங்கே எந்த நேரமாக நீங்கள் கட் பண்ணுறீங்க? என்னங்க நீங்கள் தையல் எத்தனை போட்டுக்கிறீங்க? இதுக்கே இத்தனை தையல் போட்டிங்க? அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்களான்னு தெரியல. எதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு அக்கா 4 பேரை கூப்பிட்டு நர்ஸ் மாரி கோட்டை போட்டு டாக்டரே அது டீனே கேள்வி கேட்குது. அந்த அக்கா அதுக்கப்புறம் போய் ரோட்டில் குழா சரியில்லையான்னு கேட்குது. கேட்டால் கட்சிக்காரங்க. அப்போ கட்சிக்காரங்களாம் தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் பொழுது. படிப்பு, அறிவு, அந்த துறை சார்ந்த நாலேஜ், அந்த துறையில் ஏதாவது படித்து ஒரு வேலை வாங்குறது, அதில் பெரிய ஆளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சியில் சேர்ந்தால் போதும்.
இது தெரிஞ்சிருந்தா எப்பயோ கட்சியில் நான் சேர்ந்து நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருப்பேன். சேர்ந்து எல்லா இடத்துக்கும் ஏதோ அந்த சின்ன வயசில் ஒரு ஆசை இருக்கும், நமக்கு ஒரு பவர் இருந்தால் எங்கே வேணால் போய் யாரை வேணால் கேள்வி கேட்கலாம், யாரை வேணால் தட்டி கேட்கலாம், என்ன வேணால் செய்யலாம். அப்படி ஒரு பவர் இருந்தால் எப்படி இருக்குன்னு சின்ன வயசுலேருந்து கற்பனை. ஆனால் அந்த கற்பனையில் உண்மையாக இருக்குது. டிவிக்கு கட்சிக்காரங்களுக்கு அந்த பவர் இருக்குது. இந்த கவர்மெண்ட் பாருங்கள் அந்த பவரை கொடுத்துருக்கு. போலீஸ்காரங்களே கேள்வி கேட்குறாங்க. சில பேர் போலீஸ்காரன் கையை உடச்சதா செய்தி வருது. இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி போலீஸ்கார் கையை கடிச்ச வீடியோலாம் இருக்குது. கட்சிக்காரங்க கடிச்சவர் என்னவா இருக்கிறாரு, இப்போ அவர் எத்தனை பேரை கடிப்பாரா மாட்டாரா, அவர் கேள்வி கேட்பாரா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரா. பாருங்கள் அந்த பவர் பாருங்கள். எங்கே வேணால் போய் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். ஸ்கூலில் போய் பிரின்சிபலை கேள்வி கேட்கலாம். ஒரு டீச்சரே கேள்வி கேட்க முடியாது. இப்போ பாருங்கள் ஸ்கூலில் போய் பிரின்சிபலை கேள்வி கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு போயிடுச்சு. அவ்வளோ ஏன் சிஎம் சார் ஆஃபீஸ்லேயே போய் ரீல்ஸ் போட்டார் ஒரு தாத்தா. இந்த மாதிரியான உலகத்தை காமிச்சு கொடுத்ததுக்கு நானும் இனிமேல் அப்படி தான் மாறப்போகிறேன். என்ன மாறப்போகிறேன், ரீல்ஸ் போட போகிறேன். ஏன்னா பெரிய பெரிய அமைச்சரே ரீல்ஸ் போடுறாங்க. அப்புறம் பாட்டு பாட போகிறேன். பாட்டில் எடுத்து வச்சு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா அந்த பாட்டு பாடி பாட்டில் வச்சுக்கின்னு என்ஜாய் பண்ண மனுஷன் ஜெயிக்கிறாரு. அப்போ அவர்லாம் ஜெயிக்கிறப்ப எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. அப்பா இவங்களே ஜெயிக்கிறப்ப நம்ம ஜெயிக்க முடியாதா? நம்ம ஜெயிக்கணும்னா ஐடியாலஜி பேசக்கூடாது, அறிவு பேசக்கூடாது. என்ன பேசணும்? ஒன்றும் பேசணும். டிவிக்கு கட்சியில் இருந்தால் போதும், விஜய் சார் கூட இருந்தால் போதும், வெற்றி நிச்சயம். கரெக்டாக தான் வச்சுக்கிறாரு தமிழக வெற்றி கழகம்னு. அவர் கூட இருந்தால் எல்லாருக்கும் வெற்றி. யாருக்கு தெரியும்? சினிமாலேயே நடிக்கவே இல்லாத, நடிக்க சேர்த்துக்காதன்னு சொல்லக்கூடாது, நடிக்கவே இல்லாத ஒரு ஆக்டர் திடீர்னு மினிஸ்டர் ஆகிருக்காரு. இப்படி பல பேர் ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள் இப்போ கூட ஒரு அமைச்சர் டான்ஸ் ஆடுறாரு. என்ன நான் வந்து சிஎம் போகிறனா டான்ஸ் ஆடக்கூடாதா? ஜாலியாக ஜும்பக்க 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 ஸ்டெப் போடுறாரு. எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் எனக்கு கோவம் என்னன்னு நீங்கள் அந்த பாட்டுக்கு ஆடி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கட்டி போடி கட்டி அந்த பாட்டு என்னோடய நேயர் விருப்பம், நீங்கள் அதுக்கு ஆடி இருக்கலாம். ஏன் அதுக்கு ஆடலை? அது எனக்கு பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டுக்கு ஆடினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அந்த கோவம் தான். எனக்கு பிடிச்ச பாட்டுக்கு ஆடலன்னு தான் கோவம். பாருங்கள் எத்தனை பேர் மினிஸ்டர் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போகிறாங்க. எல்லோரும் ரீல்ஸ் போட்டால் போதும். எனக்கு என்ன கேள்வினா, இந்த மக்கள் பாருங்கள் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக கூலாக. நாட்டு வளர்ச்சியா? அது என்னன்னு தெரியாது. பவர் கட் ஆகுது கேட்டால் ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டான்னா அதை நம்புகிறாங்க. டிஎம்கே தான் பவர் கட்டுக்கு காரணம்னா அதை நம்புகிறாங்க. எது சொன்னாலும் நம்புகிறாங்க, எப்படி சொன்னாலும் நம்புகிறாங்க. இப்போ இவர் மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி கேட்டால் உங்கள் ஆட்சியில் அந்த இது, இந்த ஆட்சியில் அது கேட்க நீங்கள் அப்படின்றாரு. என்னங்க கொடுமை நடக்குது, நீங்கள் எதாவது ஆக்ஷன் எடுங்க. சரி இவர் எதுக்கு பேசுகிறார்? எல்லாத்துக்கும் ஏன் இவர் பதில் சொல்கிறாரு? சிஎம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு, வந்ததுலேருந்து அமைதியாகவே இருக்கிறாரு. எப்போ பேசுவார்னு மக்கள் கேட்க மாட்டாங்க. சிஎம் ஏன் பேசுகிறேன்னு கேட்க மாட்டாங்க. சிஎம் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன்னு கேட்கப்படல. அவர் ஏன் கொடுக்கணும்? அவர் எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்? அவர் ஏன் பேசணும்னு கேட்டால் அதை நம்புகிறாங்க. கரெக்ட், அவர் ஏன் கொடுக்கணும்? அவர் ஏன் பேசணும்? ஏன்னா அவர் சிஎம் தானே, அவரே பாவம் கஷ்டப்படுறாருன்றாங்க. என்ன கொடுமை. எனக்கு இந்த மக்களோட போக்கு தான். எப்பா யாரா நீங்கள்? ஒரு பர்த்டேக்கு எவ்வளோ யோசிக்க வேண்டியதாகுது. ஒரு மனுஷன் பிறந்த நாளில் ஒரு மனுஷனை வாழ்த்தணும்னா அவன் செஞ்ச சாதனைகளை வாழ்த்தணும். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் சாதனை இவ்வளோ இருக்குது. எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ சாதிக்க முடியும்? எப்படி ஒரு மனுஷன் மக்களை, அதாவது ஒரு ஆட்சிக்கு ஒரு மனுஷன் வந்தால் அங்கே நடந்த ஊழலை, அங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டி மக்களுக்கு புரிய வைப்பாருன்னு நினச்சேன். இந்த மனுஷன் ஆட்சிக்கு வந்து மக்களை அப்பட்டமாக புரிய வச்சிட்டாரு. இந்த மக்கள் இப்படி தாண்டா, பைத்தியக்காரா, இன்னும் லூஸ் மாதிரி யோசிக்காத, அறிவாளி மாதிரி யோசி, என்ன மாதிரி அறிவாளியாக இருந்து ஜெயிக்கப்பாருன்னு அவர் எனக்கு உதாரணத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. எந்த அளவுக்கு அறிவாளினா மக்களை விட்டலாம். சிபிஐ மாதிரி ஒரு கட்சியில் இருந்து நல்லக்கண்ணு ஐயா கூட இருந்துட்டு ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி கம்யூனிச கொள்கையை கையில் எடுத்துட்டு டிவிகேல ஜாயின் பண்ணிக்கிறார். அப்போ கம்யூனிசத்தோட டிவிக்கே அங்கே இதுவரை ஒரு சிவப்பு துணி தான் போட வரான். அது ஒன்று தான் குறை. இப்போ போட்டோன்னா ஒரு இது ஆட போட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் அரசியலில் புது கட்சியில் போய் புதுசாக வந்து ஆஹா எப்பேற்பட்ட மனுஷன் மகேந்திரன் நினைக்கிறேன். இந்த நடிகர் மகேந்திரன் இல்லை, இவர் பேர் மகேந்திரன். கம்யூனிசத்தை படித்த மனுஷன் இங்கே வந்துட்டார். எவ்வளோ சூப்பரில். அப்போ அந்த மனுஷனுக்கு ஒரு ஆசையை பாருங்கள், நாமளும் விஜய் கட்சியில் சேர்ந்து நம்மளும் ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு இது மினிஸ்டர் ஆகி தாத்தா வராரே செதுரவோட போகிறாரே கதரோட. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படி ரெட் கலர் துண்டு அப்படி போட்டுன்னு அப்படி ஒரு ரீல்ஸை போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்கு. அவர் சார் ஐயா தோகரே, இப்போ உங்களுக்கு தோகர்னு சொல்லக்கூடாது, ப்ரோ மகேந்திரன் ப்ரோ, அந்த மகேந்திரன் ப்ரோவில் இப்போ டிவிகே கட்சியில் இணைஞ்சார் ப்ரோ மகேந்திரன். அதாவது கம்யூனிஸ்ட்டை விட டிவிக்கோட கொள்கை சூப்பராகன்னு இணைஞ்சார்ல, அவர் ஒரு ரீல்ஸ் போடணும். எனக்கு ஆசையாக தான் அவர் ரீல்ஸை போட்டு அவர் வாழ்க்கையை சிறப்பாக பயணிக்கணும். முடிக்கணும்னு சொல்ல மாட்டேன், பயணிக்கணும். ரீல்ஸ் ஒரு 10 ரீல்ஸ் போடுங்க. தாத்தா வராரே செதுர விட போகிறாரு அந்த பாட்டு, இந்தமாதிரி பல பாட்டு உங்களுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். என்னை விட்டுருங்க, நான் எதுக்காக செய்யணும்? அவங்க கட்சியில் சூப்பர் பாட்டில் வச்சுருப்பாங்க, அதை பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் போங்க, எல்லா இடத்துக்கும் போய் சிபிஐ ஆஃபீஸுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். நான் டிவிகேலேருந்து வரேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, கம்யூனிசம் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, எந்த அளவுக்கு மக்களுக்காக போராடுறீங்க. இப்போ கூட எஸ்எஃப்ஐ தோழரை வந்து நீட்டுக்கு எதிராக போராடினாங்க. இப்போ அவங்கள தூக்கி உள்ளே போட்டார். அதை போய் எப்படி உள்ளே போட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அமைதியாக இருக்கணும். ஏன்னா கட்சி
நான் வந்து டிவிக்கே உள்ளே போட்டால் இப்போ நான் அந்த பக்கம் பேசுவேன். எந்த பக்கம் பேச போகிறீங்க? நான் பெரிய பெரிய போராளி, பெரிய பெரிய தோழர், எம்பி பதவியில் இருக்கிற முக்கியமான ஆள்லாம் சிடி நிர்மல்குமார் கூட உட்காந்துட்டு கரெக்டாக நடக்குதுன்றாரு. நீட் எக்ஸாமுக்கு எதிராக எஸ்எஃப்ஐ தோழர் போகிறான்னா அவங்கள தூக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஊறப்பட்ட பிரச்சனை நடக்குது. அவர் அதெல்லாம் கண்டுக்கல. எல்லாம் சூப்பராக இருக்குதுன்றாரு. அப்போ நான் தான் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாரும் சூப்பராக இருந்துக்கிறாங்க, நான் மட்டும்தான் இப்படி இருந்துக்கிறேன். இந்த ஒரு பிறந்தநாள் நான் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக யோசிக்கிறேன், இந்த மனுஷனை எப்படி வாழ்த்தலாம். எனக்கு ஞானக்கண்ணை திறக்க வச்ச என்னோட ஞான ஒளி சிஎம் சார், என்னோட தீப ஒளி சிஎம் சார், என்னோட கண் திருஷ்டி இல்லை, கண் திருஷ்டின்ற மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு 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 யூனிவர்ஸுக்குள்ளே கொண்டு போயிருக்கிறாரு. இந்த எல்சியு மாரி இது வந்து டிசியு, தற்குறி சினிமேட்டிக், அது இல்லை, தமிழக வெற்றிக்காக சினிமேட்டிக் யூனிவர்ஸுக்குள்ளே கொண்டு போயிருக்காரு. அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, பிலேட்டட் பர்த்டே விஷஸ் மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் சார் விஜய் அவர்களுக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ். அவர் பர்த்டே, அவரோட இந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் நிகழ்வில், இந்த அரசியல் ஆளுமையில் அவர் பேசுகிற பேச்சு, அவரோட ஸ்பீச்சஸ், அவர் பார்த்து படித்தது, அவரோட ஆட்சி முறை, சிங்கப்பெண் அதிரடிப்படை நல்லா வேலை செஞ்சு பல குற்றங்களை தடுத்துனுக்குறாங்க. ரீல்ஸே போடலை, கொலாப் வைக்கலை. இந்த மக்கள் ரொம்ப அறிவாளியாக இருக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து இந்த அதை என்ன சொல்கிறது, சிஎம் சாரோட சினிமா தத்துவ பாடல்களில் பாடுறாங்க, மாணவர்கள் பாடுறாங்க. ஸ்கூல் ஃபுல்லாக சிஎம் சார் ஃபோட்டோ வைக்கிறாங்க. குழந்தைகிட்ட சிஎம் சார், சிஎம் மாமான்னு சொல்ல வைக்கிறாங்க. பட்டமளிப்பு விழாவில் இந்த பிரச்சார பாடலை போடுறாங்க. குழந்தைக்கோ இல்லை பெண்களுக்கோ ஏதாவது நடந்தால் ஏன் இதுக்கு முன்னாடி நடக்கலைன்னு கேட்குறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்களை திட்டுறாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை திட்டுறாங்க, பாதிக்கப்பட்ட குழந்தைய பேசுகிறாங்க. இந்த மக்கள் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி ஜாலியாக நான் ஏதோ சொர்க்கத்தில் வாழறேன், இந்த உலக சொர்க்கமாக மாறிடுச்சுன்னு படித்த பெரிய பெரிய ஆள், அரசு அதிகாரிகள், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், எனக்கு அவங்க இதை புரிஞ்சிருக்காங்க. அவங்க புரிஞ்சு ஒரு விஷயம் செஞ்சு அது கரெக்டாக இருக்கும். உலகம் சூப்பராகுது, இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மக்கள் சூப்பராக இருக்காங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சிஎம் சார். ஹாப்பி பர்த்டே சிஎம் சார்.